சன் ரேஸுக்கும் விட்டமின் டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சன் ரேஸில் இருக்கிற அல்ட்ராவயலட் பி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ராலோட இது ரெண்டினுடைய இன்ட்ராக்ஷன்னால நமக்கு விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகுது நம்ம உடம்புல. நம்ம கண்ட்ரி ட்ராபிக்கல் கண்ட்ரி, சன் ரேஸ்க்கு பஞ்சம் இல்லை. அப்படி இருந்தாலும் 60-70% ஆஃப் பீப்புள் டெஃபிஷியன்சி இருக்குது. நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த விட்டமின் டி சிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. இதில் 2 ஃபேக்டர் எடுத்தோம்னா, ஒன்று சன் இம்பார்ட்டண்ட், இன்னொன்று ஸ்கின். சன் ஃபேக்டர்ஸ் எந்த டைமில் போகிறோம், எவ்வளோ நேரம் இருக்கிறோம், நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கிறோம். ஸ்கின்னுடைய கலர், ஃபேர் ஸ்கின் பீப்புளா, டார்க் ஸ்கின் பீப்புள், எவ்வளவு ஏரியாவை சன்ரைஸ் படுற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கின்னை நம்ம சன்னுக்கு காட்டுறோம். ஃபேர் ஸ்கின் பீப்புளுக்கு கம்மியான டைம், கம்மியான ஏரியா எக்ஸ்போஸ் ஆனாலே போதும். டார்க் ஸ்கின் பீப்புளுக்கு நிறைய ஏரியா எக்ஸ்போஸ் ஆனாலும் நிறைய நேரம் இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா மெலனின் அந்த சன்ரைஸ் நம்ம பாடி எடுத்துக்கிறத தடுத்துருது. மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்கின் வெயிலில் காட்டுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியுமா? நம்மளுடைய டெய்லி ரெக்குயர்மெண்ட்டு 600 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். இந்த 600 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸை நான் மாத்திரம் இருந்து ஃபுட்டு இதெல்லாம் நம்பி இல்லாமல் சூரிய வெளிச்சத்தில் போய் நின்று எவ்வளவு ஏரியாவை காட்டினா இந்த பர்டிகுலர் 600 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் எனக்கு கிடைக்கும். இந்த ஏரியாவை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஒரு ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு ஃபேஸு, ஹெட்டு, ரெண்டாவது ஹேண்ட்ஸ், இந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, இது மட்டுமே போதுமா? இந்த ஏரியா மட்டுமே போதும்னா இந்த 600 இன்டர்நேஷ்னல் யூனிட் இது பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் இந்த ஏரியாவை நான் சூரிய வெளிச்சத்தில் காட்டணும்? ஒரு ஸ்விம்மிங் சூட்டில் இருக்கிற ஒரு 80-90% ஸ்கின்னை வெளியில் காட்டுறாரு. அவருக்கு இதில் ஒரு ½ an hourக்குள்ள 10,000 to 20,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் உற்பத்தி ஆகுது. பட் நமக்கு தேவை என்னமோ 600 இன்டர்நேஷ்னல் யூனிட் தான். நான் எவ்வளவு பெர்சன்டேஜ் எக்ஸ்போஸ் பண்ணனா 600 எனக்கு கிடைக்கும். கம்மியான டைமுக்குள்ள எனக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெர்சன்டேஜ் என்னுடைய தோல் சூரிய வெளிச்சத்துக்கு காட்டணும்? இதை எப்படி நான் கால்குலேட் பண்ணேன்? ஸோ என்னுடைய எய்மு, எனக்கு தேவையான யூவிபி கிடைக்கணும், யூவிஏவை நான் ப்ரிவெண்ட் பண்ணணும், தடுக்கணும். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள்.